அன்பு வணக்க நண்பர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். அனைவரும் வெற்றி அடையணும். சரி, இன்றைக்கு எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம்னாக்கா, வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் சிலர் ரொம்ப சிரமப்படுவாங்க. உங்களோட பண விரயம் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கனாக்கா, முக்கியமாக என்னன்னாக்கா, அந்த முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிலர் இந்த பண விரயத்தினால் ரொம்ப சிரமப்படுவாங்க. சரி, இந்த விஷயங்களை தடுப்பதற்கு ஒரு சுலபமான வழி சொல்லி கொடுக்குறேன். என்னன்னு சொன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ளார தாம்பத்திய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்கா, இந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தாம்பத்திய உறவில் பாதிப்பு உண்டாகினால், அதாவது என்னன்னு சொன்னாக்கா, இந்த குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கவனம், கணவன் மனைவியோட கவனம் இந்த தாம்பத்திய உறவில் குறைந்துவிடும். அதுக்கப்புறம் தன்னோட பிள்ளைகள், மற்றபடி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை கவனிப்பதனால் சில தம்பதியர்கள் இந்த தாம்பத்திய உறவை ஒதுக்கி வைப்பதும், அதில் விருப்பம் குறைவாக இருப்பதும் நிறைய நடக்குது. ஸோ இந்த தாம்பத்திய உறவு குறைய உங்களுடைய பணம் புழக்கம், நன்மைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இரு ஜீவனும், இரு ஆத்மாக்களும், இரு ஜோதிகளும் ஒன்று சேரும் போது தான் பிரகாசமான மகாசக்தி உருவாகும். அதனால் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, பண பிரச்சனை வருது, தொழிலில் பிரச்சனை வருது அப்படின்ற உங்களுடைய கவனத்தை அந்த பிரச்சனை மேல் வைப்பதனால் இந்த தாம்பத்திய உறவும் அன்பை பரிமாறிக்கொள்வதிலும் நம்ம கவனத்தை செலுத்தாதனால இப்போ கணவன் மனைவிக்குள்ளார அன்பை பரிமாறத்துக்கு கூட நேரம் இருக்காது. ஏன்னு சொன்னால், இவங்களோட கவனம் முழுவதும் பிரச்சனைகள்லேயே பார்த்துக்கொள்வாங்க. ஸோ அதனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக பிரச்சனையாக இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், தாம்பத்திய உறவை வளர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முடிந்தால் புது இடத்துக்கு போங்க, மாதத்துக்கு ஒரு முறை வெளியே சுற்றி பார்க்க போங்க. அல்லது அப்படி இல்லைன்னாலும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவனமோ எதற்கோ நீங்கள் இருவரும் கணவன் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக ஒரு மணி நேரம் நீங்கள் நேரத்தை செலவு செய்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. கண்டிப்பாக உங்களோட பொருளாதார மாற்றம், உயர்வு கிடைக்கும். நம்ம பிரச்சனையிலேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு மாற்றம் எதுவும் வராது. நன்றி, வணக்கம்.